இந்த பர்டிகுலர் கேஸில் பாருங்கள், ஆக்சுவலாக இவங்களோட கிராஸ் சேலரி 5,50,000. இந்த பர்டிகுலர் பர்சனோட கிராஸ் சேலரி 5,50,000. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஏடிசி டிடக்ஷன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 4,50,000 தான் டேக்ஸபிள் இன்கம் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு ரிபேட் அப்ளிகபிள் அப் டு 5 lakh ரூபி. பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரெஜிமை பேஸ் பண்ணும்போது அப் டு 5 lakh இருந்துச்சுன்னா ரிபேட்டுக்கு அவங்க குவாலிஃபை. அது இல்லாமல் உங்களுக்கு நியூ ரெஜிம் போனாங்கன்னா அப் டு 7 lakh ரூபிக்கு வரைக்கும். ஸோ ரிபேட் எடுத்து ஃபைனல் டேக்ஸ் பேபிள் பார்த்தீங்கன்னா 0 rupees. ஸோ இந்த பர்சனோட கொஸ்டின் என்ன அப்படின்னா கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து 5,50,000 தான் என்னோடய சேலரி. நான் வந்து என்னோட டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா பிலோ பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட். நான் வந்து ஃபைல் பண்ணணுமா? ஸோ எனக்கு தேவையில்லை இல்லையா, நான் ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு தேவைப்படும், எப்போ ஐடிஆர் வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஸோ இவங்க லோனுக்கு போகிறாங்க அப்படின்னா மோஸ்ட் பேங்க்ஸ் வந்து இவங்க வந்து ஐடிஆர் வந்து மேண்டேட்டரியாக கேட்பாங்க 2 to 3 years. விசா ப்ராசஸிங் பர்பஸ். ஸோ மேக்ஸிமம் எம்பசிஸ் வந்து 2 to 3 years ஐடிஆர் கேட்பாங்க, மேக்ஸிமம் எம்பசிஸ். ஸோ ப்ரூஃப் ஆஃப் இன்கம்ங்கிறது உங்களோட சேலரி சர்டிஃபிகேட் எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட சேலரி சர்டிஃபிகேட் எடுத்துக்க மாட்டாங்க மெனி ஏஜென்சிஸ். ஸோ அதுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, ஓகே நீங்கள் 5,50,000 earn பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுதான் பார்ப்பாங்க. சப்போஸ் பை மிஸ்டேக் உங்களோட எம்ப்ளாயர் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரீஃபண்ட் கிளைம் பண்ணுற பர்பஸ்க்கு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ண தான் ஆகணும். செகண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் உங்களோட கேபிட்டல் கெயின் லாஸோ, உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸோ, உங்களோட பிஸ்னஸ் லாஸோ, எந்த லாஸுமே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஐடிஆர் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அந்த பெனிஃபிட் அவைல் பண்ண முடியும். அடுத்து இந்த பர்டிகுலர் இதில் பார்க்கும்போது எந்தெந்த கேஸ்லலாம் வந்து ஈவன் தோ உங்களோட டேக்ஸபிள் இன்கம் பிலோ 2,50,000 கீழே இருந்தால் கூட எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் வந்து ஐடிஆர் ஃபைலிங் மேண்டேட்ரி அப்படின்னா, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட், அக்யூமுலேட்டட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மோர் தென் 50 lakhs மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அக்ரிகேட்டாக, ஸோ அப்போதைக்கு ஃபைலிங் மேண்டேட்ரி. உங்களோட ஃபாரின் ட்ராவல் அக்கர்ட் ஆயிருக்கு இல்லையா, அதில் வந்து மோர் தென் 2 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைலிங் மேண்டேட்ரி. ஓன் ஃபாரின் அசட்ஸ், அப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு அசட்ஸ் வச்சுருக்கீங்க, அதனால் அசட்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப வந்து எக்ஸாஸ்டிவ் ப்ரொவிஷன். ஈவன் தோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தா கூட, ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். ஃபாரின் கண்ட்ரியில் ஏதாவது ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்க, ஈசாப் வச்சுருக்கீங்க, ஃபாரினில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்குது, கிரிப்டோ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்ராடில், ஃபாரின் இன்சூரன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதெல்லாம் வந்து ஃபாரின் அசட்ஸில் வந்துடும். அது நீங்கள் டெஃபினட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். உங்களோட இன்கம் பிலோ எக்ஸாம்ஷன் லிமிட் கீழே இருந்தால் கூட நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிளைம் பண்ணுற பர்பஸ்க்கு நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஃபைல் பண்ணால் தான் கிளைம் பண்ண முடியும். இந்த ஐடிஆர் 2 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் வந்து வித் ஃபாரின் அசட்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபாரினில் அசட்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஷெட்யூல் எஃப்ஏல வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஐடிஆர் 2ல். ஐடிஆர் 3 பார்க்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஷெட்யூல் எஃப்ஏல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் என்ன பண்ணுறாங்கங்கிறது. இவன் வந்து டேக்ஸபிள் இல்லைங்கிறது செகண்டரி. ஸோ தே ஹாவ் டு டிஸ்க்ளோஸ் எவ்ரிதிங். ஸோ ஐடிஆர் 1 and 4 வந்து யூஸ் பண்ண முடியாது, பர்மிட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரியலாக ஒரு எங்கள் கிளைண்ட் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா $500 வந்து ஒரு இன்ஆக்டிவான ஒரு யூகே பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு, சரிங்களா. ஸோ அப்படியே ஹோல்டிங்லேயே இருக்குது, யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு 6 months or 9 months யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ யூஎஸ் விசா ப்ராசஸ்க்கு போகும்போது ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் கேட்டிருக்காங்க ஆஃபீஸர்ஸ், ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே ரியல் டைமில் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பண்ணும்போது. அப்போ வந்து இது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ வேல்யூ விஷயம் கிடையாது. மேபி இது $1 இருக்கலாம், ஈவன் அது ஒர்த்தே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் டிஸ்க்ளோஷர் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலோ கிடைக்காம இருந்தாலோ உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஃபாரின் அசட்ஸ் இருந்ததுன்னா மேண்டேட்டரி டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பிளாக் மணி ஆக்ட்டு, நிறைய ஆக்ட், ஃபெரா ரூல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா உங்களோட ஓன் இதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் இதில் பேசிக்காக ஏதாவது சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதில் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இது எனக்கு புரியல, இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி சினாரியோ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கீழே வந்து எனக்கு கமெண்ட் போடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.